ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1261. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு மனத்தின் அர்ப்பணமும் மௌன மனமும். அது நடக்கிற போது நடக்கட்டும், இப்போதைக்கு என்ன பண்ணணும் என்றால், ஆச்சாரிய ஜெயந்தி அன்று நம் மனசை ஆச்சாரியாளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். திரவியத்தால் தேகத்தால் உற்சவம் பண்ணுவதற்கு முந்தி மனசினால் பண்ண வேண்டும். திரவியத்தையும் தேகத்தையும் அர்ப்பித்து பெருசாக உற்சவம் பண்ணும் போதும் கூட மனசை பூர்ணமாக அவருக்கு கொடுத்து சரணாகதி பண்ணுவதே பெரிய பூஜை. இப்படி சொல்வதால் வெளி உற்சவம் வேண்டாம் என்று அர்த்தமில்லை. முழு மனசோடு கூட வெளி உற்சவமும் செய்யணும். இப்பொழுது கொஞ்ச நாழி மனசை ஆச்சாரியாளுக்கு என்றே கொடுப்போம். பின் குறிப்பு: இந்த பகுதி 1960 ஆச்சாரிய ஜெயந்தி அன்று திருச்சியில் ஆற்றப்பட்ட உரையில் வருவதாகும். அவதார மகிமை அது இது என்று நிறைய பேசியதை கேட்டும் சந்தோஷப்படுவதை விட முடிந்த மட்டும் மனசை ஆச்சாரியாளிடம் அர்ப்பணம் பண்ணுவோம். அதுதான் பெரிய சந்தோஷம். மனசில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு கொஞ்சம் பார்த்தோமேயானால் அதுவே பெரிய சந்தோஷம். நம்முடைய தாபமெல்லாம் சமனமாகிற பெரிய சாந்தி அதுதான். பகவத் ஸ்மரணத்தை விட பகவத் பாத ஸ்மரணம் அதிக சாந்தி. நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்து கொண்டு கெட்டதற்கு நம்மை தண்டிக்கவும் செய்யும் பகவானை விட நல்லதே செய்து கொண்டு நாம் எத்தனை கெட்டு குட்டிச்சுவராயிருந்தாலும் நம்மை உத்தரிப்பதற்கு என்றே எந்த பகவத் பாதாளை ஸ்மரிப்பதே உத்தரிப்பதற்கென்றே வந்த பகவத் பாதாளை ஸ்மரிப்பதே நமக்கு பெரிய சாந்தி. எப்படி மனசை அர்ப்பிப்பது, அதாவது அது கண்டதுகளை நினைக்காமல் அவரையே எப்படி மனசில் கொண்டு வந்து நிறுத்தி கொள்வது என்றால் சுலபமாக வழி சொல்லித் தருகிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று மனசுக்குள்ளேயே சொல்லிக் கொள்வதுதான் வழி. அதன் வழியாக அவர் மனசுக்குள்ளே வந்து விடுவார். வையகம் துயர் தீர ஞானசம்பந்தர் காட்டிக் கொடுத்த வழி ஹரநாம உச்சாரணம் தானே. ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அதனால் ஹர ஹர என்று சங்கரநாமாவோடு சேர்த்து சொல்வோம். அவர் திக்விஜய சங்கரராக இருந்ததால் ஜெய ஜெய என்றும் சேர்த்து சொல்வோம். வேறு உபன்யாசமே வேண்டாம், புத்தி சாமர்த்தியங்கள் வேண்டாம். எதற்கு விரதாவாக, அதாவது வீணாக சாதுரிய வாதங்கள் பண்ணி கண்டக்ஷோபம், அதாவது தொண்டைக்கு உபதிரவம் விளைவித்துக் கொள்கிறாய்? நீ புத்திசாலி இல்லையா? பேசாமல் சம்புவின் பத்மங்களை நினைத்து கொண்டு பரமானந்தத்தை அனுபவி என்று அந்த சம்புவின் பாதமாக வந்த பகவத் பாதாளே சொல்லியிருக்கிறார். விருதா கண்டக்ஷோபம் வஹசி தரசா தர்க்கவச்சசா பதாம்போஜம் சம்போர் பஜ பரம சௌக்கியம் விரஜ சுதீஹி. சுதீஹி நல்ல புத்தியுள்ளவனே, சமர்த்த குழந்தையே என்று கூப்பிட்டு இப்படி உபதேசம் பண்ணியிருக்கிறார். அதனால் இந்த புண்ணிய காலத்தில் வேறு உபன்யாசம் ஒன்றும் வேண்டாம். அதிலும் ஏதாவது மாற்று அபிப்பிராயம் வரத்தான் வருகிறது. அதனால் வேண்டாம். கொஞ்ச நாழி ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டே இருப்போம். மனசுக்குள், வெளியில் சப்தம் வர வேண்டாம். யோகம் தியானம் சமாதி என்று முடியாவிட்டாலும் கூட இந்த ஜபம் போதும். இதற்கே ஆச்சாரியாள் வந்து அனுகிரகம் பண்ணிவிடுவார். ஆச்சாரியாள் உற்சவமும் இந்த ஸ்ரீமடத்து கைங்கரியமும் நீங்களெல்லாம் திரவியத்தாலும் தேகத்தாலும் செய்யணும் என்று அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறேன். வருஷத்திலே ஒரு வாரம் லீவு போட்டுவிட்டு வந்தாவது ஸ்ரீமட கைங்கரியம் பண்ணுங்கள், வாரத்தில் வீக்கெண்ட் ஒரு நாள் ஸ்ரீமடத்துக்கு கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாவற்றையும் விட இன்றைக்கு இப்பொழுது 5 நிமிஷம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று மனசை நிறுத்தி மனசுக்குள் சொல்லிவிட்டீர்களானால் அதுதான் மகா உற்சவம், மகா பெரிய ஸ்ரீமடத்து கைங்கரியம். நீங்கள் நன்றாயிருக்க, உங்களால் ஸ்ரீமடம் நன்றாயிருக்க, உங்களை ஸ்ரீமடம் நன்றாக வைக்க எல்லாவற்றுக்கும் இந்த ஜபத்தை விட எதுவும் வேண்டாம். பதார்த்தத்தால்
கைங்கரியத்தால் செய்வதை விட மனசால் செய்வது பெருசு. வாய் விட்டு சொல்லாமல் எல்லோரும் ஒரு 5 நிமிஷம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று ஜபித்து கொண்டே இருங்கள், நான் அரோஹரா என்று சொல்கிற வரை. இவ்விதம் கூறி சில நிமிஷங்கள் எல்லோரையும் மானசீகமாக ஜபிக்கச் செய்கிறார்கள். அதன் பிறகு மும்முறை அரோஹரா சொல்லி அவர்களையும் சொல்ல வைத்து கோவிந்தநாம சங்கீர்த்தனம் என்று தாம் கூறி கோவிந்தா கோவிந்தா என்று சபையோர் கோஷிக்க அன்றைய உபன்யாசத்தை முடிக்கிறார்கள். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.